ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். சில பேர்கிட்ட நம்ம பேசும்போது எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நல்லா இருக்கேங்க, ஏதோ இருக்கேன் அப்படிம்பாங்க. ஏங்க அப்படின்னா, ஏன் கேட்குறீங்க? தலையை தூக்குனா கழுத்து வலிக்குது, கையை தூக்க முடியல, நடக்க முடியல, எழுந்தா முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, என்னமோ வேலை செய்யறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது, என்னமோ வாழ்க்கை போங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் எப்போ ஏற்படும் தெரியுமாங்க? குழந்தைகளுக்கு மேரேஜ் ஆகி, இல்லை குழந்தைகள் வெளியூருக்கு வேலைக்கு போகிறதோ, இல்லை காலேஜுக்கு போன பிற்பாடு இவங்களுக்கு நிறைய டைம் இருக்கிறதோ, அந்த நேரத்தில் தான் ஏற்படும். ஏன்னா சின்ன வயசில் நம்ம குழந்தைகளுக்காக ஓடிக்கிட்டே இருப்போம், நிறைய வேலைகள் செய்வோம், குழந்தைங்க பின்னாடியே போவோம், குழந்தைகளும் நம்மளை சார்ந்தே இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் அம்மா அம்மான்னு நம்ம பின்னாடி, அப்பா அப்பான்னு பின்னாடியே இருப்பாங்க, ஏதாவது பேசுவாங்க நிறைய. ஆனால் அவங்க கல்லூரிக்கு போக ஆரம்பித்த பிற்பாடு அவங்க உலகம் தனி உலகம் ஆகிடும். அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுட்டா சொல்லவே வேண்டாம், அவங்களுடைய வேர்ல்டே வேறு வேர்ல்டு ஆகிடும். ஆனால் நம்ம எப்போவுமே நம்ம குழந்தைகளாக தான் நினச்சிக்கிட்டே இருப்போம். நம்ம ஐயோ அவங்க என்ன பண்ணுவாங்களோ, தனியாக இருந்து சமைக்கிறாளே பொண்ணு, பையன் இப்படி இருக்கானே, அவனுக்கு மனைவி கரெக்டாக அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாளா, ஜூஸ் கொடுத்தாளா, அவளுக்கு பழம் கொடுத்தாளா, இப்படி கொடுத்தாளா, அப்படி கொடுத்தாளா, அப்படி தான் நம்மளோட கவலைகள் இருக்கும். ஏன்னா நம்ம அவங்கள குழந்தைகளாக தான் என்றைக்குமே நினச்சிட்ருப்போம். ஏன்னா நம்ம வயிற்றில் சுமந்து பெற்றோம் இல்லையா, அதனால் குழந்தைகளாக தான் நினச்சிட்ருப்போம். தயவு செய்து அதையெல்லாம் மாற்றிக்கோங்க. அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய கையில். நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய பொண்ணுங்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணுங்க. அவங்களுக்கு வாழ்க்கையை எப்படி நடத்துறதுன்னு தெரியும், எப்படி வேலையை கரெக்டாக பகிர்ந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியும். இப்போ இருக்கக்கூடிய ஆண்களும் பையன்களும் பார்த்திங்கன்னா, மேரேஜ் ஆன பிற்பாடு மனைவிக்கு உதவி செய்கிறது, வெளியில் போகும்போது எதாவது வாங்கிட்டு வர்றது, அந்த மாதிரி எல்லாருமே இப்போ இருக்கிற குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்காங்க. என்ன நம்மளுடைய தலைமுறை வேறு மாதிரியான வாழ்க்கை முறை, இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை வேறு மாதிரியான வாழ்க்கை முறை இருந்தாலும் அவங்கவுங்க குடும்பத்தை இப்போ ரொம்ப நல்லா தான் கவனிச்சுக்கிறாங்க. த ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் வாழ்க்கை முறை அப்படியே தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த வாழ்க்கை முறையில் அவங்க செயல்படுற விதம் வேறு மாதிரி இருந்தாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நடுத்தர வயதுக்கு வரும்பொழுது உங்களுடைய உடம்பு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற உடம்பு, 50 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற உடம்பு அப்படின்னு 50க்கு முன் 50க்கு பின்னு பிரிச்சுக்கோங்க. அப்படி பிரிக்கும் பொழுது 40 வயசுலேருந்து 50 வயசு வரும்பொழுது அந்த 10 வருஷத்துக்குள்ளார நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களோ அதை வச்சு தான் 50லேருந்து அடுத்த 80 90 100 வயசு வாழற வரைக்கும் உங்களால் அதை ஈஸியாக கொண்டு போக முடியும் அந்த உடம்பை. அப்போது உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறது எப்படி, மூட்டு வலி, கை வலி, காது வலி, கழுத்து வலி, இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? முக்கியமாக நிறைய பேருக்கு இப்போ வர்றது கழுத்து வலி தான். ஏன்னா மொபைல் பார்க்குறது, லேப்டாப்பில் உட்கார்றது, டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அதனால் வர்றது கழுத்து வலி. தயவு செஞ்சு மொபைலை வச்சு இப்படி பார்க்காதீங்க. மொபைலை நேராக வச்சு பாருங்கள். உங்கள் கழுத்துக்கு உங்கள் தலைக்கு நேராக வச்சு கரெக்டாக வச்சு ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள். அப்படி பார்க்கும்பொழுது உங்கள் தலை நேராக இருக்கும். எப்படியே குனிஞ்சிக்கிட்டே இருந்தீங்கனாலே சீக்கிரமாக கழுத்து வலி வந்துடும். இந்த கழுத்து வலி, கைவலி, இந்த ஷோல்டர் வலி, இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன மாதிரியான யோகத்தில் தீர்வுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். நம்ம முதல்ல உங்களுடைய கழுத்து காலையில் தூங்கி எழுந்த உடனே ரைட் டு லெஃப்ட் முதல்ல அந்த பயிற்சி எடுத்துக்கோங்க. நல்லா ரைட் டு லெஃப்ட் பண்ணுங்கள். ஏன்னா 6 மணி நேரம் 5 மணி நேரம் படுத்துக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, அப்போ என்ன ஆகுன்னா தலைக்கு ரத்த ஓட்டம் போகும்பொழுது காலையில் எழுந்துச்சி இந்த பயிற்சிகள் பண்ணும்போது கழுத்துக்கும் தலைக்கும் ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா அடுத்த 12லேருந்து 14 மணி நேரம் நம்ம முழிச்சிட்டு இருக்க போகிறோம், நின்றுக்கிட்டே இருக்க போகிறோம், இல்லை உட்காந்துட்டு இருக்க போகிறோம், வண்டி ஓட்ட போகிறோம், வேலைகள் செய்ய போகிறோம். ஸோ ரைட்டு டு லெஃப்ட் நல்லா ஒரு பொறுமையாக இருங்க. இந்த பக்கம் பண்ணும்போது ப்ரீத் இன், இங்கே ப்ரீத் இன், திரும்பும்போது ப்ரீத் அவுட், திருப்பி இங்கே ப்ரீத் இன், திரும்பும்போது ப்ரீத் அவுட். இந்த மாதிரி ஒரு 10 முறை ரைட் அண்ட் லெஃப்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா பின்னாடி போங்க, கீழே வாங்க, மேலே போகும்போது ப்ரீத் இன், கீழே வரும்போது ப்ரீத் அவுட். ஓகேங்களா? இது மாதிரி ஒரு 10 முறை. அதுக்கப்புறம் நல்லா தலையை சைடில் கொண்டு போங்க, ஒரு 10 முறை சைடில். இந்த இடம் இப்படி இழுக்கணும், அதே மாதிரி இந்த பக்கம். இது 3வது பயிற்சி. 4வது பயிற்சி கிளாக் வைஸ் ஒரு 5 டைம்ஸ் நல்லா தலையை சுற்றுங்க. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது ரிவர்ஸ், ஒரு 10 முறை இப்படி சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட 2 கைகளையும் கழுத்துக்கு பின்னாடி கொண்டு நல்லா இப்படி மேலேருந்து கொண்டு வாங்க. இப்படி மேலேருந்து இப்படி கீழே கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கழுத்துக்கிட்டேருந்து நிறைய ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் கிடைக்கும், நல்ல ஒரு மசாஜ் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யாராவது பண்ணி விடுறாங்க அப்படின்னா பின்னாடி நின்றுட்டு இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர்லேருந்து ஒரு 3 தடவை அப்படி அமுத்தி விட சொல்லுங்கள். குழந்தைங்கள பண்ண சொல்லலாம், மனைவியை பண்ண சொல்லலாம், மனைவிக்கு கணவன் பண்ணலாம். இது சின்ன ஒரு பயிற்சி. இந்த கழுத்து பயிற்சி இப்படி போகிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் அந்த கழுத்தை மட்டும் இப்படி கீழே இறக்கி விட அப்படின்னு, அதே மாதிரி ஒரு 3 தடவை அவங்க இறக்கி விட்ட பிறகு 1 நிமிஷம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனைவிக்கு கழுத்துலேருந்து அப்படி மெதுவாக அப்படி ஒரு 3 தடவை நல்லா இழுத்து விடுங்க. அந்த இழுத்து விடும்பொழுது நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் ஆகுங்க. நம்ம முதுகுலேருந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் ஆகும்.
ஆகும். கழுத்துக்கும் அப்பர் பேக்குன்னு இருக்கிற முதுகுக்கும் தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய இருக்கிறது. அடுத்தது காலை மடக்கி கீழே தரையில் உட்காந்துட்டு எழுந்திரிக்கிறது. உடம்புல இருக்கக்கூடிய அந்த சோம்பேறித்தனம் போகணும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு போகணும் அப்படின்னா இதுதான் பண்ணணும். கீழே தரையில் உட்காந்துட்டு எழுந்திரிக்கணும். நான் சொல்கிறது உட்கார முடிகிறவங்க, உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துட்டு எழுந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ தரையில் உட்காருங்க, எழுந்திரிங்க, தரையில் உட்காருங்க, எழுந்திரிங்க. ஒரு 10 முறை எழுந்திரிங்க. இப்போ என்னால் தரையில் உட்கார முடியாதுமா, எனக்கு முட்டி வலிக்கும், என்னால் உட்கார முடியாதுன்னா உங்கள் ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டு அரை வட்டத்தில் உட்காந்து எழுந்திரிங்க. அதாவது ஆஃப் சிட்டுன்னு சொல்லுவோம்ல, ஒரு சேரில் உட்கார்ற மாதிரி இப்படி உட்காந்து எழுந்திரிங்க. அது இடுப்பு எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இந்த சோம்பேறித்தனம், நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய லாக்கிங் சிஸ்டம் எல்லாம் ஸ்டிஃபாக இருந்து அதுலேருந்து வலிகள் வந்து ரிலீஸ் ஆகி வெளியில் போகுது அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதுதான். ஓகேங்களா? பிராணாயாமாவில் என்ன பிராணாயாமா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்திரிகா. இந்த பஸ்திரிகா வந்து உடம்பில் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உடம்பை நல்லா சுறுசுறுப்பாக்கி, இன்னைய நாள் எனக்கு ஃப்ரெஷ்ஷான நாள், நான் நிறைய வேலை செய்ய போகிறேன், நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகிறேன், நான் எனர்ஜெட்டிக்காக இருக்க போகிறேன்னதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கணும். காலை மடக்கி, உங்களுக்கு தெரியும் இல்லையா, வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு வயிற்றிலிருந்து காற்றை எடுத்து அப்படின்னு அப்படின்னு விரட்டுறோம்ல, காக்கா விரட்டுறது அந்த மாதிரி சூன்னு விரட்டுறோம்ல, அதையும் வயிற்றுல இருந்து எடுத்துகிட்டு வாங்க. இதுக்கு பேர் பஸ்திரிக்கான்னு பேருங்க. அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய அவ்வளவு அந்த எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜியை வெளியில் கொண்டு வர்றது. நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, எனக்கு ஸ்டிஃபாக இருக்குது, எனக்கு பாடி முடியல, எனக்கு ஏக்கிங்காக இருக்குது, எல்லா இடத்துலையும் பெயினாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற எனர்ஜியை நான் வெளியில் கொண்டு வர சொல்கிறேன். இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத எனர்ஜியெல்லாம் வெளியில் கொண்டு வர்றதுக்கு நல்லா மூச்சை எடுத்துட்டு எத்தனை முறை செய்யலாம்? ஒரு 5 முறை செய்யுங்க. 5 முறை அந்த மாதிரி கேப் விட்டு ஒரு 15 செய்யலாம். என்னால் 10 ஒரே அட்ட ஸ்ட்ரெச்சில் செய்ய முடியுது அப்படின்னா 30 செய்யலாம். மேக்ஸிமம் 50லேருந்து 60 செய்யலாம். அதுக்கு மேலே செய்யாதீங்க. இது செஞ்சு முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்பா என்னடா அது ஒரு மாதிரி அப்படியே ஹான்னு இருக்கேன்னு இருக்கும். அது நல்ல சைன். எப்படின்னா உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்வான்ட் ஏர், அன்வான்ட் டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் வருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது பஸ்திரிக்காங்கிற முறை. இந்த பஸ்திரிக்கா அப்படிங்கிறத ஒரு நீங்கள் 30 to 40 டைம்ஸை பண்ணாலே திடீர்னு ஒரு ஏப்பம் வரும். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்ச உடனே எனக்கு டக்குன்னு ஒரு ஏப்பம் வந்தது. வெளியில் காற்று வந்து உள்ளே இருக்கிற வயிற்றில் இருக்கக்கூடிய அன்வான்ட் கேஸ் வெளியில் வரும். அது வந்து நல்ல சைன். நான் இப்போ ஒரு பிரேக் எடுத்துகிட்டு தான் திருப்பி உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்னென்னா அது வந்து இட்ஸ் அ வெரி குட் சைன். உங்களுக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இது பஸ்திரிக்கா. அடுத்தது பார்த்திங்கன்னா சூன்ய முத்ரா. இந்த சூன்ய முத்ரா எப்படி பண்ணணும்னா, நேராக கைகளை வச்சுட்டு நடு விரலை மூடிக்கிட்டு இந்த கட்டை விரலால் அது மேலே வச்சுக்கணும். நடுப்புற உங்களுக்கு தெரியும் இல்லையா, சூன்யம்ங்கிறது எது? அண்டவெளி, சராசரம். இது வந்து ஆகாசத்தை காமிக்கிறது. பஞ்சபூதங்களில் நடுவிரல் வந்து ஆகாசத்தை காமிக்கிறது. இதை மடக்கிக்கோங்க. இந்த கட்டை விரலை இது மேலே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த 2 கைகளையும் இப்படி வச்சுட்டு தொடை மேலே இப்படி வச்சுக்கோங்க. கண்ணை மூடிட்டு பொறுமையாக மூச்சு எடுத்து பொறுமையாக விடுங்க. 15லேருந்து 25 முறை. இதுக்கு இந்த சூன்ய முத்ராவை நீங்கள் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே என்ன ஆகும்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஆக்கத்திறன் நல்லா போகும். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் போகும். செயலாக்கத்திறன் நல்லாயிருக்கும். பஸ்திரிக்கா, சூன்ய முத்ரா இது 2ம் ரொம்ப நல்லது. 3வது நான் முக்கியமாக சொல்லக்கூடியது சூரிய நமஸ்கார். சூரிய நமஸ்கார் பண்ணும்பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியில் போகும். என்னால் முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் மட்டும் கஷ்டப்படுறேன், எனக்கு வந்து நான் வேண்டுறது கிடைக்க மாட்டேங்குது, நான் எங்கே போனாலும் எனக்கு தோல்வி, இந்த மாதிரியான எனர்ஜி எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக போயிடும். நம்பர் 1 நான் சொன்னது உங்களுக்கு பஸ்திரிக்கா, நம்பர் 2 நான் சொன்னது சூன்ய முத்ரா, நம்பர் 3 சூரிய நமஸ்கார். இந்த 3 விஷயங்களை பண்ணும்போதும் உங்கள் உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியில் போயிடும். ரொம்ப சுறுசுறுப்பாயிடுவீங்க. உடம்பு வந்து அடுத்த வேலைகளை செய்யறதுக்கு தயாராகிடும். மனசு வந்து ஆக்கத்திறனுக்கு ரெடி ஆகிடுமே தவிர என்னால் முடியல அப்படின்னு பின்வாங்காமல் 10 அடி முன்னாடி போகிறதுக்கான எனர்ஜியை இது கொடுக்கும். இதை செஞ்சு பாருங்கள். பஸ்திரிக்கா செஞ்சாலே உங்களுக்கு நல்லா தெரியும், அன்வான்ட் கேஸஸ்லாம் வெளியில் வரும். முத்ரா பண்ணும்போது மனசு ரிலாக்ஸ் ஆகும். சூரிய நமஸ்கார் பண்ணும்போது எனர்ஜி ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை வளமானமாக ஆக்கிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்மளை யாரும் தட்டி எழுப்ப மாட்டாங்கங்க. நம்ம தான் எழுந்து ஓடணும், நம்ம தான் எழுந்து நமக்கான விஷயங்களை பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது கிடைக்கிற வெற்றி இருக்குது பார்த்தீங்களா, அது சந்தோஷமாக நம்ம கொண்டாடக்கூடிய வெற்றியாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.